சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கவிதை கணேசன் சேனலை பாருங்க. வாங்க வாங்க, கவிதை கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைக்கின்ற தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னடிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகற்றுமுதல் செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்றுகூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரி மலையை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறந்துகிறோம். பிடிஜி எஸ் பிரியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பாரம்பரியமிக்க பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் இருவார கூட்டமும் 30ஆம் ஆண்டு சாசன விழாவுக்கும் முன்னாள் தலைவர்களை பாராட்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் சார் பிரியன் சார் அவருடைய வருகிறோம். அவருடன் தலைவர்களுக்கு முன்னாள் தலைவர் வீரன் சார் அவருடைய வருகிறோம். நமது பண்ருட்டி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் உதவி ஆளுநர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், என்னுடன் பயணிக்கும் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள், பொருளாளர் சுதாமன் அவர்கள் மற்றும் நம் மண்டலம் 24 உதவி ஆளுநர் எங்கெல்லாம் வழிநடத்தி செல்லும் அண்ணன் என்டிஆர் அவர்களை வருக என வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாத அறிக்கையை வாசிப்பார் சார் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 22/3/2025 நமது பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் 29ஆம் ஆண்டு சாட்டர்டே மிக சிறப்பாக கொண்டாடப்படுது நம்ம பண்ருட்டி ரோட்டரி சங்க கட்டத்தில். அதனைத் தொடர்ந்து 22/3/2025 நம்ம பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பெட்ஸ் அண்ட் செல்ஸ் மிக சிறப்பாக ஊட்டியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 23/3/2025 நமது பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவரும் மண்டலம் 24 உதவியாளரான திரு என் டி ரவிசேகர் அவர்களின் திருநாள் விழா சிறப்பாக அவர்கள் இல்லத்திற்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 3/4/2025 நமது பண்ருட்டி முன்னாள் ஏஜிஎம் மறைந்த ரொட்டேரியன் எம்டி ஆர் சந்திரசேகர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வள்ளலார் தர்மசாலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. 6/4/2025 பண்ருட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் வடலூர் லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை இணைந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. 11/4/2025 பண்ருட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் ஆரஞ்சு ஐ விஷன் இணைந்து கேட்ராக்ட் ஆபரேஷன் 4 நபர்களுக்கு இலவசமாக செய்யப்பட்டன. நன்றி. காரணமாக நம்முடைய மேலாள் தலைவர் எஸ்என் சண்முகம் அவர்கள் உடனடியாக ஓய்வுக்கு செல்ல வேண்டியிருக்கிறார். அவர் உறவினராச்சு. அவரை முதலில் கொஞ்சம் சிறப்பித்து அனுப்புமாறு அவர்களுடன் கேட்கிறேன். ரோட்டரி நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இந்த இவ்வாண்டு நம்முடைய சென்ற மாதம்
வெகு விமரிசையாக நம்முடைய 30வது ஆண்டு சாசன நாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் உறுதுணையோடு காலப்படியில் நடைபெற்ற நல்லவர்களான கருத்தரங்கத்திற்கு அதிகப்படியான 62 உறுப்பினர்கள் பதிவு செய்து மற்றும் மண்டலம் 24 சார்பாக 132 பதிவுகளை கொடுத்து மாவட்டத்திலேயே நம்முடைய மண்டலம் 24 சார்பாக மாவட்டத்திலேயே முதன்மையாக வந்துள்ளோம் என்பதை பெருமையை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பொன்னட்டி ரோட்டரி சங்கம் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த மேலாண் தலைவர்கள், மேலாண் உதவியாளர்கள் மற்றும் முன்னோடி உறுப்பினர்கள் உட்பட அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டி வருகிறேன். அடுத்ததாக 26/4 அன்று நம்முடைய கும்பகோணம் டிஎஸ் மாலில் சனிக்கிழமை மாலை நம்முடைய 5:30 மணிக்கு சங்கீதம் ஒழுங்கு என்னும் பப்ளிக் பேஸ் செமினார் நடைபெறுவது, அதற்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக அதிகப்படியான பதிவுகளை தருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு, அடுத்த நிகழ்வாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் வாழ்த்துறை வழங்குவதற்கு முன்பாக அனைத்து மேலாண் தலைவர்களையும் ஒவ்வொருவராக மேடைக்கு வருமாறு அன்பன் அழைக்கிறோம். அவர்களை சிறப்பித்திற்கு நம்முடைய மாவட்ட ஆளுநர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். நன்றி. வாய்ப்பு இருக்குது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் என்ன சொன்னாங்கன்னா, யாராவது நாளைக்கு பாஸ் பிரசிடென்ட் வந்து வாழ்த்துறை வழங்குவாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாங்க. எப்படி பண்ணலாமா இல்லை நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம். அவர்கள் முத்துசுப்ரமணியன் அவர்கள் 2 வார்த்தை காலம் கருதி அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் நமது அழைப்பை ஏற்று கடவுளுக்கு வருகை தந்திருக்கும் பிடிஜி பெரியவர் சார், அவர்கள் வருகை தந்திருக்கும் வீரமணி சார் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் தலைவர் சார், தோழர்கள் என்டிஆர், அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் தலைவர்களாக இன்னைக்கு கௌரவிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுடைய இயரில் ஒரு முத்திரையை பதிச்சாங்க. யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களா புரிஞ்ச அவங்களை மிக சிறப்பாக பணியாற்றி அந்த வருடத்தில் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து ஒரு ரோட்டிய சங்கத்தில் உள்ள கிரீடத்தில் உள்ள ஒரு வைரம் மாதிரி நின்றுக்கிறாங்க. அதில் எந்த தப்பு கிடையாது. அருமையாக அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் தொழிலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சங்கத்துக்கு வந்து இந்த அளவுக்கு பார்த்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சொல்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய சொந்த வேலையை எடுத்து நல்லதுனால தான். இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதே சமயம் உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இது 10 years கம்ப்ளீட் ஆகுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. முன்னாள் தலைவர் மதிவான் சார் மூத்த தலைவர் சீனிவாசன் முத்துசுப்ரமணியம் அப்படியே அதே போல் அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி ஒரு அருமையான இன்விடேஷன் முன்னாள் பிரிதி சிவக்குறையும் முன்னிலையில் பாராட்டு பெறுவதற்கு சிறப்பான மகிழ்வாக ஏற்றுக்கொள்கின்றோம். முத்துசுப்ரமணியன் சொன்ன மாதிரி அவங்கவுங்க முதலில் என்னென்ன முடிஞ்சது என்னென்ன தெரிஞ்சதாக செய்தார். சில புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு முழுமையான திருப்தி உண்டு. கருத்தை மட்டும் பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். பெரியவர் போயிட்டார். எஸ்என்எஸ் நேரம் தவற மாட்டார். யார்ட்டையாவது கோவப்பட்டால் கூட ஒரு ஹோட்டல் வச்சு தான் கோவப்படுவார். இந்த கட்டிடம் கட்டுவதற்கு உண்டான நிதியை அவர்கிட்ட தான் ஒப்படைச்சார். அந்த கணக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கணக்கு இது வரைக்கும் அவர் கொடுக்க முடியுமோன்னு தெரியல. ஆமாம் முடியல. நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. நான் ஏற்கிறேன். விமர்சனத்தை நான் ஏற்கிறேன். ஆமாம் நீங்கள் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக கொஞ்சம் பிரேக் ஆகிடுது. சாரி. ஒவ்வொருவரும் அவங்களால முடிஞ்ச பணியை சிறப்பாக செஞ்சாங்க. எனக்கு இன்னொன்று மட்டும் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கேன். ட்ரஸ்ட் மீட்டிங் ஒவ்வொரு ஆண்டும் 2 தடவை குறைஞ்ச 2 தடவை போட்டுக்காங்க. ஆண்டினுடைய இறுதியில் ஒரு முறை, ஆண்டினுடைய அந்த துவக்கத்தில் ஒரு முறை. ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் அதை செய்யறதுக்கு உண்டான மனநிலை ஒவ்வொரு தலைவருக்கும் வர வேண்டும் என்பதை அன்போடு மிக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன்.
ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ட்ரஸ்ட்டை போய் அப்போ தான் அந்த மெம்பர்ஸ் நம்ம 13 பேர் தான் வச்சுருக்கோம். அடுத்த அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டோம். எல்லா முன்னாள் தலைவரும், இந்த ஆண்டு தலைவரும், தேர்வு பெற்ற தலைவரும், இந்த ஆண்டினுடைய செயலர், பொருளாளர், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டோம். அதை வந்து அன்புக்குரிய என்டிஆர் பொறுப்பில் இருந்தப்ப அந்த மீட்டிங் வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் போட்டார். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுட்டு நான் விடைபெற்றுட்டேன். பக்கத்தில் இன்னும் ஒரு சின்ன அந்த பேன் ஒன்று சொல்லியிருந்தேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்குரிய என்டிஆர் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐடியா சொன்னாங்கன்னா பண்ணிடலாம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்முடைய நண்பர் தான் நகரமன்ற தலைவர். அவர்கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு 1000 சதுர அடி டவுனில் எங்கேயாவது புதுசு வாங்கி நம்ம கட்டிடலாமான்னு ஒரு இருக்கு. அடுத்த வாரம் நம்ம எல்லாம் ஒரு 10 பேர் போய் பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம செய்வாங்க. நம்ம என்னென்ன ஒரு பிளட் பேங்க்கு, ஒரு கண்ணு ஆஸ்பத்திரிலாம் செய்ய போகிறோன்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செய்யலாம். அடுத்ததாக மேலாண் தலைவர் அண்ணன் டிஎஸ் அவர்கள் பேசுவாங்க. ஊரெல்லாம் சொல்லி எங்களை இட்டு விட்டுறதா அதுதான் சொல்றேன். எங்க டிஜி போகணும். நான் வந்தா இப்படிதான். ஆனா இப்போ சீக்கிரம் தான் முடிச்சிடறேன். ஏன்னா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே முடிச்சிடறதா நல்லது. இந்த கூட்டத்தினுடைய தலைவர் பாலமுருகன் அவர்களே, செயலாளர் அருண்ராஜ் அவர்களே, பொருளாளர் சுதாமன் அவர்களே, இந்த ஆண்டினுடைய சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஏஜி என்டிஆர் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர், நமக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர், அவருடைய மாநாடு டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூர்ல மிக அருமையாக நடத்திய அவரையும் வணங்கி, அவருடன் வந்திருக்கின்ற வீரமணி அவர்களையும் வருக என்று வரவேற்று, இங்கே முன்னாள் தலைவர்கள், முன்னாள் ஏஜி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பண்ருட்டி ரோட்டரி சங்கம் நாடோர் மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய ஒருவரை பார்த்து ஒருவர் இங்கே வந்து இந்த சங்கத்தில் சேர்ந்து நாமும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் மிக அருமையாக நேர்த்தியாக அவருடைய ஆண்டை முடித்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் 365 நாள், ஆனால் எனக்கு வந்து 366 நாள், ஒரு நாள் அதிகம். நான் முதல்ல 2981 ஆரம்பித்த ஆண்டு தான் நான் வந்து பிரசிடென்ட் 2015-16. அதில் இந்த ஒரு நாளில் போயிட்டு நம்முடைய ரோட்டரி மெம்பர் எல்லாம் வந்து கடலூர் பீச்சுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு பெரிய விழா மாதிரி வைத்து நிறைவு செய்தேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ரோட்டரி சங்க கட்டடத்திற்கு வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் உதவி இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கட்டடம் பொலிவாக அழகாக இருப்பதற்கு காரணம் அனைத்து பாஸ்ட் பிரசிடென்ட் தான். பாருங்கள், இந்த மாதிரி கடலூரில் தான் பார்த்தோம். நம்ம கடலூரில் ரோட்டரி சங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். அதை பின்பற்றி இங்கே காமராஜ் அவர்கள் ஏஜியாக இருக்கும் பொழுது, பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது மிக அருமையாக ஒவ்வொருடைய தலைவரையும் அழகுபடுத்தி போட்டு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அப்புறம் விரிவாக்கம், கட்டடத்தினுடைய விரிவாக்கம், சேர். நான் ஆரம்பித்து இந்த மைக்கெல்லாம் வாங்கினது நான் தான். இதை பெருமையாக சொல்ல, மைக்கு, சேரு, மற்ற இதெல்லாம் வந்து
ஒவ்வொரு பிரிவையும் ஒவ்வொரு பிரசிடண்ட்டும் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அவருடைய உரையை கேட்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் தலைவர் டிஎஸ் அவர்கள் பேசுகிறோம். உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். என்னோடு எனது நிதியாக இருந்து என்னை வழிநடத்தி ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்புகள் என்ன என்பதை தெளிவாக எனக்கு தெரியப்படுத்தி என்னை அந்த ஆண்டு சிறப்பாக வழிநடத்திய அருமை சகோதரர் பெரியார் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வரவேற்று என்னோடு இருந்த நேரத்திலே என்னோடு பணியாற்றிய தலைவராக பணியாற்றிய வீரமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்த 29 ஆண்டுகளாக பணியாற்றிய ரோட்டரி சங்கத்தை வளர்த்த அத்தனை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இனி வரும் நண்பர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். என்னன்னு பாருங்க. தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, உதவியாளர் எட்டியார் அவர்களே, சிறப்பு விருந்தினர் எஸ் பிரேமன் அவர்களே, மற்ற வந்திருக்கும் முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், கடலூரில் வந்திருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். ஆண்டுக்காண்டு 12 ரோட்டரி சங்கம் வெளியே கொண்டிருக்கிறது. வருகின்ற தலைவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக மற்ற சங்கங்களெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பது மிக மிக பெருமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 30 ஆண்டு நிறைவிலே பழைய தலைவர்களை அழைத்து விவரிப்பது மிக மிக சிறப்பாக அம்சமாக கருதி கொண்டேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அன்பிற்கும் பாசத்திற்குரிய இன்றைய கூட்டத்தை வழிநடத்திக் கொள்ளக்கூடிய நம்முடைய ரோட்டரி சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலமுருகன் அவர்களே, பொருளாளர் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் தூண்டுகோலாக இருந்து இந்த இயக்கம் எத்தனை சோதனைகளை கடந்தாலும் நம்முடைய பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய வளர்த்த பெருமை இன்றைக்கு உதவி ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் என்டிஆர் அவர்களை மிகப்பெரிய பங்கு எனக்கு தெரியும். அவர் எல்லா காலத்திலையும் ஓய்வே கிடையாது. யார் தலைவராக இருந்தாருன்றது கிடையாது. எல்லா காலத்திலையும் அவர் தான் தலைவர். தலைவர் போல செயல்படுவார், தலைவருக்கு ஊக்கமளிப்பார். அப்படிப்பட்ட ஒருவருடைய ஆளுநராக இருக்கின்ற பொழுது நம்முடைய பிடிஜி மதிப்பிற்குரிய குறைவன் அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. நானும் அவரும் பிஹெச்எஃப் ஆக்கணும் தலைவர் அண்ணன் டிஎஸ்பி ஒரே நாளில் பிஹெச்எஃப்க்கு 30,000 ரூபாய் 33,000 ரூபா கேட்டாங்க. ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 26,000 ரூபாயை கொடுத்து நீங்கள் ஆகணும்னு சொன்னீங்க. அத்தகைய ஆற்றல் மிக ஒரு பிடிஜி. சில பேர் வெளியில் தெரிவாங்க, சில பேர் வெளியில் தெரிய மாட்டாங்க. அதுக்காக பிடிஜியில் அவர் பிரச்சார அருமையான கோவையில் ஒடிஷாவில் நடத்திய கோலாகல விழா எல்லா வகையிலும்
அந்த தலைவர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் வீரமணி வந்திருக்கிறார். அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், உறவினர். அவருடைய பீரியடும் கோல்டன் பீரியட். அவர் பாஸ்ட் பிரசிடென்ட்டாக இருந்தார். பல்வேறு வகையிலும் அவர் சிறப்பு வாய்ந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து நம்முடைய தலைவர்களுக்கும் வழங்குகிறேன். ஏன்னா இந்த ரோட்டரின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னவர் நம்முடைய மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் டிஎஸ் அவர்கள், துரையம் டிஎஸ் அவர்களும் நான் நடுவரப்பட்டில் தமிழாசிரியராக இருக்கிற பொழுது வந்து ஒரு நடன நிகழ்ச்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்திருந்தாரு. அந்த பாட்டும் அது எப்போ நடந்தது இதில் ஆமாம், அப்போ எக்ஸிபிஷனோட நடந்தது. மிக பிரமாண்டம். இந்த மாதிரி நடத்த முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இல்லையா? நிறைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், தலைவர்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு உற்சாகத்தோடு நடத்தி அதையெல்லாம் பல்வேறு காரண சூழ்நிலை மாறிட்டாலும் இன்றைக்கும் அந்த இது தெரியாமல் எல்லாரும் நம்ம சொன்னதெல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. நம்ம ராமலிங்கம் இன்றைக்கு உலகறிந்த கவிஞராக இருக்கிறார். நம்முடைய கவிதை கணேசன் ஒரு சிறந்த தமிழ் அறிஞராக திகழ்கிறார். இவர் பலரும் கவிஞர் ராஜவேல் அவர்கள், பலரும் கவிஞர், இப்போ பட்டி பலரும் கவிஞர். அதே போல உதவின்னு சொல்லும்பொழுது என் மனசில் நீங்க முடியாத, முன்னால் இறந்தாலும் மறக்க முடியாத ஒரு நண்பர் நம்முடைய, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவர் எப்போ ரோட்டரியில் சேர்ந்தாரோ அதுலேருந்து பல லட்சம் ரூபாயை செலவு ஒரே மாமனிதர் நம்முடைய ஆர்டிஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்கு அறிந்தது. அன்னையிலிருந்து காரு தான், அன்னையிலிருந்து பெட்ரோல் தான், அன்னையிலிருந்து டிரைவர் தான். ஒரு பைசா நாம கொடுத்ததில்லை, நம்மளை கேட்டதில்லை. அது உண்மையிலேயே இல்லை இல்லை, அது வேற, அதை நம்ம சொல்லக்கூடாது. நாம நமக்கு சொல்றேன், அள்ளி கொடுக்கறது ஏதோ ஒண்ணு. நான் டிஜியா இருந்த போது நம்ம பிடிஜி ஏகேஎஸ் பாலாஜி அவர்கள் 1,80,00,000 கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பீரியட்ல தான் இருந்து. நான் டிஜியா பிரசிடண்டா இருக்கும்போது பண்ணாரு. இந்த கிளப்புக்காக உழைத்தவர்கள் நினைவு பெற வேணும். நம்முடைய ராமூர்த்தி ரெட்டியார் அவர்கள், மறைந்த ராமூர்த்தி ரெட்டியார்கள், அண்ணன் ஆர்சி அவர்கள், இன்னும் என்னை இந்த கிளப்புக்கு கொண்டு வந்தது சக்தி முத்துகிருஷ்ணன் அவர்கள். ஏன் அவர் சக்தின்னு சொல்றேன்னா, அவர் தான் என்ன வாங்க 3,500 கொடுங்க, 7,000. அப்போ 7,000 தான் அது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லி சேர்த்தார். அப்படி பல பேர் இப்போ திறமையாளர்கள் இருக்காங்க, வசதியானவர்கள் இருக்காங்க, பணம் படைத்தவர்களும் ஒருங்கிருக்கக்கூடியது இந்த பீரியடு, கோல்டன் பீரியடு. அதே போல நான் இந்த சமயத்தில் பாலமுருகனை பாராட்டியாகும். அவர் தலைவராக வருகின்ற பொழுது இப்படியெல்லாம் செயல்படுவாரான்னு கொஞ்சம் சந்தேகம் எனக்கு உள்ளூர இருந்தது. ஆனால் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு சோதனைகளின் சாதனைகளுக்கு தாங்கி வீரப்பன் அவர்களை வருக வருக. இதை காட்டிலிருந்து வர்றதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வேற ஒன்று. அடுத்தது நம்ம சதாசிவம் இருக்கிறார். நிறைய பேர் தலைவர்களுக்கான தகுதி படைத்தவர்கள் இருக்காங்க. அந்த சங்கம் ஒன்றும் குறையாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக்கி காட்டும் பண்ருட்டி சேர்ந்தவர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இடம் சார்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக முன்னாள் தலைவர் வீரப்பன் அவர்கள் பேசுவார். முன்னாள் தலைவர்கள்லாம் பெருமையாக பேசணுன்ட்டு கூட்டம் போட்டிருக்காங்க. வந்த உடனே பேசுகிறேன், நீங்கள் தான் 4 பேர் என்ன பேசுறீங்க கேட்டால் அதுக்கப்புறம் பேசுகிறாங்களா? இந்த சிறப்புமிகு விழாவிற்கு நம்மை வாழ்த்துவதற்காகவும் நம்ம பெருமைப்படுத்துவதற்காக வருகிறது சிறப்பிக்கக்கூடிய முன்னாள் நீதி நம்மளை வாழ்த்துக்கு வந்திருக்கக்கூடிய கடலூர் முன்னாள் தலைவர் வீரமணி அவர்களே, வேற யாராவது வேற மற்றும் முன்னாள் தலைவர்களே, வருங்கால தலைவர்களே, இந்த சங்கத்தை இந்த அளவுக்கு பெருமையாக பொறுமைக்க சங்கமாக வளர்த்துவதற்காக அரும்பாடு கொடுக்கக்கூடிய ஏனைய
ரோட்டரி சங்கத்தினுடைய பெருமைமிகு உறுப்பினருக்கு இதுவரையிலே உங்கள் அனைவருக்கும் வீரப்பணியின் பணிவானவர். ஒவ்வொரு வருடங்களும் வேற வேற விதமான வித்தியாசமான சூழலை உருவாக்கி அதன் வழியாக மக்களாலும் பேசப்பட்டு ரோட்டரி சங்கங்களாலும் பேசப்பட்டு பொதுமக்களாலும் பேசப்படக்கூடிய அளவுக்கு பெருமைமிகு சங்கமாக நம்முடைய பண்ருட்டி ரோட்டரி சங்கம் வளர்ந்து வருகிறது. ஏதோ நான் வரும்போது நம்ம முன்னாள் தலைவர் இளவரசர் சார் சொன்னார், பாலு அவர்கள் என்ன செய்வாங்களே ஒரு சந்தேகம் இருந்தது. அவரு சிறப்பாக செஞ்சார். அவர் என்னென்னவோ செஞ்சிருக்கிறாரு. அவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எம்சி பதவி எடுத்து பண்ருட்டி நகராட்சியில் பெருமையாக பேசுகிற அளவுக்கு ஒரு புகழ்மிக்க எம்சியாக வளர்ந்தவர் பாலு. அவர் மக்கள் மனங்களை படித்தவர். அதை படித்தவர் நம்முடைய மனங்களை படிக்க முடியாதாரு. அதில் அவர் விரும்பி அதை ஏற்று அதன் வழியாக ரோட்டரியில் இணைஞ்சி அந்த ரோட்டரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பை செய்யணும், சிறப்பாக நாமளும் நிறைய பணிகளை செய்யணும் அப்படின்னு சொன்னார். காரணம் என்னென்னா, இப்போ அவர் எம்சிஆர் இருந்து செய்யக்கூடிய ஒரு பணி பலரால் பாராட்டப்பட்டாலும் சிலரால் தூற்றப்படும், அது வழக்கமான. ஆனால் ரோட்டரியில் செய்யக்கூடிய பணியை யாரும் தூற்றவே மாட்டாங்க, எல்லாருமே போடுறாங்க. அந்த ஒரு வாய்ப்பு ரோட்டரி சங்கத்தில் மட்டும்தான். அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தலைமையும் வேறு வேறு விதமான சிந்தனையோட நிறைய விஷயங்களை செய்து நிறைய சாதனைகளை படைத்து நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு ரோட்டரி சங்கத்தில் சேரக்கூடிய ஒரு நிலையை, ஒரு சூழலை உருவாக்கி தந்தவங்க ஒவ்வொரு தலைவரும் தான். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒவ்வொரு தலைமையும் நாம் இந்த 30 வருடங்களை பெற்றிருக்கிறோம். அந்த தலைமை மேலும் மேலும் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் சிறந்த ஒரு தலைமை நமக்கு கிடைச்சி இன்னும் நிறைய மக்களுக்கான தொழில்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகளை வழங்கி அதை மக்களும் பெற்று இந்த ரோட்டரி சங்கம் மேலும் பல்லாண்டுகள் நிலைத்து நீடூழி வாழ்க்கை விரைவிலே நிறைவேறும். ரோட்டரி சங்கத்தின் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் பாலமுருகன், செயலாளர் அருண்ராஜ், பொருளாளர் சுதாம் அவர்களே, இந்த அவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் பிரேம் சார் அவர்களே மற்றும் பீரமணி சார் அவர்களே மற்றும் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் உதவியாளர்கள், உதவியாளர் அண்ணன் என்டிஆர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான கூட்டத்தில் இந்த ரோட்டரி பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி உருவாக்கி கொடுத்தவர்களுக்கு பாராட்டு விழா என்று சொல்லுவது மிக அழகாக இருக்கிறது. ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு அடுத்த எந்த ஒரு செய்தி செய்த ஒரு ஆர்வம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு இன்டிமேஷன். ஏழ்மலை சார் சொன்ன மாதிரி சார் இருந்தாலும் சார் கவர்னர் இருந்தபோது தான் பிஹெச் போனேன். ஆர்சியை கூட்டிகிட்டு கம்பெனிக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு 30,000 கொடுத்தீங்கன்னா பிஹெச் ஆகணும்னு சொன்னாங்க. உடனடியாக கூட கொடுத்து பிஹெச் போனேன். அந்த ஒரு நிகழ்வு அது மாதிரி நல்ல சிறப்பான முடியும் சங்கத்தை வழிநடத்தினவங்க. இந்த சங்கத்தில் நானும் சேர்ந்து ஒரு தலைவராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய பாக்கியம் நான் தர்றேன். எனக்கு முன்னோடியான பின்னால் நான் நினைக்கிறேன் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த சிறப்பு கூட்டத்தில் பாராட்டு விழா தலைவராக நடத்தப்படுவது என்பதை நினைக்கும் பொழுது அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க சந்தோஷம், மிக்க நன்றி. அனைவருக்கும் அவர்களை கௌரவிக்கும் நேரம் தலைவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் தலைவர் என்னுடைய சகோதரர் வீரமணி அவர்களை மேடை வருமாறு அன்புடன்
நன்றி. அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். இந்த மாதத்தின் நிர்வாக கூட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் தலைவர்கள், முன்னாள் உதவியாளர்கள் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள், மேலும் கல்லூரி சேர்ந்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பிரேம் சார் அவர்கள், முன்னாள் தலைவர் வீரமணி சார் அவர்கள் மற்றும் தலைவர் பாலமுருகன், மாவட்ட துணை மண்டல 24 உதவியாளர் என் டி ரவிசேகர் சார் அவர்கள், சுதாகரன் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேடம் மாவட்ட ஆளுநருக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலே நான் வந்து அழைப்பு அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வரேன் என்டிஆர். அதெல்லாம் உங்கள் சங்கத்துக்கு நீங்கள் கூட்டினா அடுத்த எந்த வேலையாலும் ஒதுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வேலை அவங்க டாக்டர் வந்தாங்க, அவங்களோட விட்டுட்டு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சிறப்பிச்சிருக்காங்கன்னா இந்த பண்ருட்டி ரோட்டரி சங்கம் அவருக்கு என்றைக்கும் தலைவணங்கி அவருடைய வருகையை எதிர்பார்த்து எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கோம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் திருமலை. பண்ருட்டி அடுத்த தாழ்மட்டி கிராமத்தை சேர்ந்தவர். SPKF இன்டர்நேஷ்னல் மீட் அப்படின்னு நேபாளத்தில் நடைபெற்றது. அதில் 800 மீட்டர், 5000 மீட்டர், 10,000 மீட்டர் ஆகிய 3 ஓட்டப்பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் பெற்றது. அதுக்கு உதவிய ரோட்டரி சங்கம் உறுப்பினர் உதவியது 25,000 உதவி செய்து என்னை அனுப்பி வைத்து வெற்றி பெற உறுதுணையாக இருந்தது. 3 பதக்கம் வென்றதற்காக இந்திய சிறந்த ஓட்ட வீரர் என பதக்கம். தமிழ்நாடு அரசு மேலும் உதவி செய்தால் உலக அளவில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று பல தங்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன். பிரகாஷ்